ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பாஸ்போர்ட் அண்ட் ஸ்பைசஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹெல்த்தி ஸ்டார்டர் வெள்ளரிக்கால எப்படி பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன். அப்புறம் கவுகோமோலே அப்படின்ட்டு அவக்காடோல அது எப்படி பண்ணுறதுன்ட்டும் காமிக்கிறேன். வாங்க. கவுகோமோலேக்கு தேவையான பொருட்கள் அவக்காடோ, தக்காளி, வெங்காயம், சாப்டு பண்ண பச்சை மிளகா, லெமனு, கொத்தமல்லி. அவக்காடோ கட் பண்ணும்போது எப்பவுமே கேர்ஃபுல்லாக கட் பண்ணணுங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால நான் அதை எப்படின்ட்டு காமிக்கிறேன். இந்த சீடு எடுக்கும்போது நம்ம கையில் இப்படி வச்சுட்டு இப்படி அடிக்கக்கூடாது. அப்போ கீழே இறங்கிட்டு கையில் வெட்டிடும். ஸோ அதனால இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமா இப்படி பண்ணிட்டு இப்படி திருப்பின மாதிரி பண்ணோம்னா இது எடுக்க வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாமே சாஃப்டாக கொடுக்கணும். ஹார்டாக பண்ணோன்னா இதாகும், ஹர்ட் ஆகிடும். இப்படியே பண்ணிட்டு ஸ்பூனில் நம்ம இப்படி பண்ணணும். ஏன்னா கத்தியில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கணும். அவக்காடோ நல்லா கட் பண்ணி வச்சுட்டேங்க. இதை நம்ம இந்த ஃபோர்க்காலேயே கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கணும். இது மசிச்ச பிறகு முதல்ல இதில் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் லெமன். எடுத்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்திங்க, குட் ஃபேட்ஸ். அவக்காடோ நீங்கள் இது பிரெட்டோட ஜாமுக்கு பதிலாக பிரெட்டில் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். சப்போஸ் உங்களுக்கு இதை ஹெல்த்தியாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாச்சோஸ் சிப்ஸோடையும் இதை தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் அடுத்தது கியூக்கம்பர் ஸ்டார்டர் பண்ணி காமிக்க போகிறேன். அதுலேயும் இதை எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வெள்ளரிக்காய் ஸ்டார்டர் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு 2 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஹங்கர்டு தயிரை நம்ம இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டுட்டு இந்த வடிகட்டுற இதில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வந்துடும். அப்புறமா இந்த மேல் பகுதி தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த வெள்ளரிக்காய்க்கு. அது 2 வெள்ளரிக்காய், இந்த ஹங்கர்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தக்காளி. நான் இதில் ஆனியன் ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளரிக்காவை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பண்ணிட்டு இது நேர் வாட்டில் இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இப்போ இந்த நடுப்புற இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடுறோம். ஏன்னா இது தேவையில்லை நமக்கு. இது எடுத்துடலாம். இது மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஹங்கர்டில் பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி இது வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் ஒரு பார்ட்டிஸ்க்கெல்லாம் ஸ்டார்டர்ஸாக வைக்கலாம். அப்படி இல்லாட்டி வெயிலில் யாராவது வர்றாங்க, கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் இதை பண்ணி வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக கவனிக்கணும் என்ன அப்படின்னா, சால்ட் ஆட் பண்ணக்கூடாதுங்க. எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கு முன்னாடி மேலே சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா முன்னாடியே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த தயிர் நீர் விட்டுக்கும். ஸோ இப்போ இது நான் ஃபில்அப் பண்ணுறேன். இதில் நான் இப்போ சால்ட் ஆட் பண்ணலை. இதில் இது நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. 2 சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் இது.
நெக்ஸ்ட் வந்து இந்த கவுகமோலை வந்து இதுல நம்ம ஃபில்அப் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். ரொம்ப ஹெல்த்தி கூட. சப்போஸ் நீங்க வெயிட் லாஸ் ஜர்னில இருந்தீங்கன்னா இது மட்டுமே நீங்க எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா கூட இது நீங்க எடுத்துக்கலாம். அப்படியே நீங்க வந்து அந்த லஞ்ச் பாக்ஸ்லயும் வச்சு எடுத்துன்னு போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 10 நிமிஷத்துல ஒரு ஹெல்த்தியான ஸ்டார்ட்டர் நம்ம பண்ணிடலாம். நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பை பை.